ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் மூத்த அரசியல் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சித்த சண்டை ஐயாவுக்கு நம்ம அனுமதி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கண் கூட தானே தெரியுது. திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேல பழைய போடாதீங்க. என்ன பேசிட்டு எஸ்கேப் ஆற வழிய பாருங்க. எஸ்கேப் மாஸ்டர் நெக்ஸ்ட். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. பான்புராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க, பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित நான் பீகார்லேருந்து வரேன். அப்போ இங்கே ஊர் தமிழ்நாடு தான் ஊரில் வந்துருக்குது. 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சந்தோஷமாக இருக்கிறேன். கேட்டுக்க மரியாதை என்ன எல்லாமே நல்லா கொடுக்குறேன். சம்பளம் சொல்கிறத சம்பளம் கொடுக்குறேன். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுக்கிட்டியா? மாஸ்டர் நெக்ஸ்ட். கத்தி நீங்க குத்தினாதான் குத்தம்னு இல்ல, நாங்க குத்தினாலும் குத்தும். ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள இந்த மீசரா வரப்போற ஒரு பெரிய கலவரத்துக்கே காரணம்னா மாலாங்கா மாறி மாஸ்டர் நெக்ஸ்ட். வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக. எனக்குன்னே வருவீங்களாடா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது நான் பகிரங்கமா நான் சொல்லுவேன். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எதுக்கே நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? யாரு பயப்படுவா? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? கோழைகள் தான் பயப்படுவாங்க, வீரர்கள் பயப்பட மாட்டாங்க. அதிலும் குறிப்பா சத்திரியன் பயப்பட மாட்டான். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.